கட்சியிலேருந்து 11:30 மணிக்கு விடுறாங்க. நீங்கள் 10 மணிக்கு நீங்களும் தானே உட்காருறீங்க. இல்லை ஒரு நிமிஷம் அதெல்லாம் விடுங்க. ஒரு நிமிஷம் அவரு இது விவாதம் தாண்டி ஒன்று பேசுவோம். முதல்ல எங்கள் கட்சி அறிக்கை கொடுத்துருச்சு, சின்ன குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள் வந்துடாதீங்கட்டாங்க. அதை தாண்டி வந்து யார் தப்பு? அவருக்கு மேலே ஆசை இருக்கும் பார்க்க, அதை நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் வந்தால் யாருக்கு பாதிப்பு ஏற்படுது? ஐயோ நாங்கள் தப்பு சொல்லிங்க, தப்புன்னு சொல்லிங்க. நாங்கள் கொடுத்த இடத்துல பண்ணி தான் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. யார் உயிர் சேதம் இல்லைங்க. ஒரு இப்போ என்னென்னமோ போட்டிருக்கான், செயின் இருந்து போச்சு, அது தலைஞ்சு போச்சு, அடிச்சாங்களா, அதெல்லாம் நடந்திருக்காது. இப்போ மதுரை இருங்க ஒரு நிமிஷம், மதுரை மாநிலம் நடந்ததுங்க. மைதானத்து நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம். ஐயோ நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களே. இங்க கேள்வி கூட அடிக்கணும். ஐயோ அதாங்க திருச்சி விமான நிலையத்துல பத்திரிகைக்காரங்க கேக்குறாங்க 40 பேர் செத்து போயிட்டாங்க, என்ன பதில் சொல்றீங்க? அதுவா சொல்லிருக்கீங்க. இல்ல அப்ப 40 பேர் சொல்ல 30 பேர் அதுக்கு என்ன பதிலுமே சொல்ல. பதில சொல்ல நீங்க பிரஸ் கிட்ட பேசி ஆகணும்னு இருக்கீங்க. ஓகேவா? அது முக்கியம் கிடையாது. அது ரெண்டாவது விஷயம். இந்த மாதிரி நடந்துருச்சுன்ற சொல்லலாம்ல. அதுதாங்க நான் சொல்றேன் கேளுங்க. ஐயோ சொல்றதுக்கு எனக்கு தேவையே கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னு கேளுங்க. அங்க பிரச்சனை நடந்த உடனே அவரு காவல்துறை கிட்ட நான் போயிட்டு சம்பவ நேரத்தில் பாக்குறேன்னு சொன்னாரு. ஆனா காவல்துறை அவரை நீங்க போன பிரச்சனையாகவும் ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு வேணான்னு கிளப்பி விட்டுட்டு கடைசியா வந்து விஜய் வரல அப்படின்னா ஒரு அறிக்கையை கூட விட்டுருக்கலாம்ல. இப்ப போட்ட வீடியோ அவர் கூட இருந்து செத்தவங்க, அவங்க கூப்பிட்டு வந்து செத்தவங்க, வருத்தம் வந்து நீங்க பொதுமக்களா வந்து கிடைக்கிற ஊடக நான் பதில் சொல்றேன். ஏங்க நான் வந்தவனே எப்படி பேசுனேன்? நல்லா எல்லா இருங்க ஒரே நிமிஷம். இவன் வந்து ஒண்ணுமே கிடையாது. இவன் வந்து ஒரு ஆளே கிடையாது. இதே தொகுதியில் இருக்கிற ஆளை கூட்டனா இவன்ல இவன் கும்பலே இருந்து போக முடியாது. ஓகேவா? நான் சண்டை செய்ய வரல. ஓகேங்களா? இவனுக்கு என்னென்ன பண்ணானு நான் சொல்லிட்டா? ஒரே நிமிஷங்க. இவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டா? சாட்டை ஏங்க நான் மரியாதை கூட நடந்துக்கிட்டேன். என் சாட்டை பூச்சி எடுக்கிறான். அப்ப என் தன்மானதை விட நான் தமிழன். எங்க இருந்தா வந்து 200 ரூபா காசுக்கு வேலை பார்க்குற பொட்டை அவன். நான் அப்படி கிடையாது. நான் தவறான வார்த்தையில் பயன்படுத்த நினைக்காதீங்க. வெறி அதுக்கு ஒரு அளவு தான் இருக்கு. அவெல்லாம் ஒரு ஆளு. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. கொளுத்தி போட்டு போயிருவாங்க. ஏங்க என்கிட்ட காமிச்சா என்னங்க பண்ணும்? என் சட்டையை பூச்சி எடுக்கிறாங்க. அவன் ஒரு ஆளாங்க. எனக்கு அச்சு சொன்னா மூஞ்சி கிஞ்சிரும். ஏங்க நீங்க கோடு தெரிஞ்சுதான் பேசுறேன். நீங்க ஐயோ இப்ப யார் வயல் செல்லு எல்லாருமே வீடியோ எடுத்திருக்கீங்களா?